வேலூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன பிள்ளைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவளுக்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவர்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னும் 2-3 நாளில் அந்த பிள்ளை மரிச்சு போயிடுவா. இதை அவள் கேட்டுட்டா, அந்த பிள்ளை கேட்டுட்டா. அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இன்னும் 2-3 நாள் அந்த பிள்ளை மரிச்சு போயிடுவா. இந்த பிள்ளை கேட்ட உடனே இந்த பிள்ளைக்குள்ள ஒரு பயம், இன்னும் 2-3 நாளில் நான் செத்துருவேனா. அப்ப அந்த பிள்ளையோட அப்பா அந்த ரூம்ல இருக்கிறப்ப அவர் சொல்ற, அப்பா நான் இன்னும் 2-3 நாளில் நான் செத்து போயிடுவேன், மரிச்சிடுவேன். நீங்க என் கூடயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னவா இருக்கும்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும். எப்படி? எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீங்க என் கூட இருப்பீங்களா? அந்த தகப்பனாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கட்சிப்படுத்து வாயை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு அந்த ரூமை விட்டு ஓடி போயிட்டார், வெளியே போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளையோட அம்மா வந்தாங்க. அந்த பிள்ளை கேட்டா, அம்மா நான் இன்னும் ஒரு 2 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. நீங்க என் கூட இருப்பீங்களா? நீங்க என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் நான் தைரியமா இருப்பேன், நான் கொஞ்சம் பயப்படாம இருப்பேன். அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அந்த அம்மா ஓன்னு ஒப்பாரி வச்சு கத்தி அழுது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு சேப்பல்ல போய் முழங்கால் போட்டு, இயேசுவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் பிள்ளை சொல்றா இன்னும் 2 நாள்ல செத்து போயிருவேன், என் கூட இருப்பியான்னு அவ கேட்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா. அந்த பிள்ளை படுத்திருக்கிற அந்த அறைக்குள்ள போனா, இப்ப அந்த பிள்ளை ஹாப்பியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. அவள்கிட்ட கண்ணீர் இல்லை, அவன் முகத்துல துக்கம் இல்லை, அவளுக்குள்ள பயம் இல்லை. உள்ள போனோடனே அந்த பிள்ளை கூப்பிட்டாலாமா, வாமா. அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட கேட்டேன், நீங்க என் கூட இருப்பீங்களான்னு கேட்டேன், நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்தில் வெண் வஸ்திரம் தரித்த சுருள் முடியோட ஒருத்தர் உள்ள வந்தாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், எங்க அப்பாவும் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவும் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க என் கூட இருப்பீங்களான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக மரணம்னா என்ன, அந்த மரணத்தினுடைய அனுபவம் என்னன்றத நான் ருசி பார்த்துருக்கிறேன். அந்த மரணத்தினுடைய வலி எனக்கு தெரியும், அந்த மரணத்தினுடைய வியாகுலம் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த மரணத்தினுடைய அவஸ்தை என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த மரணத்தை ருசி பார்த்துருக்கிறேன். இந்த மரணத்தில் நான் உன் கூடவே இருப்பேன், நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குள்ள பயம் இல்லை, எனக்குள்ள பயம் இல்லை. சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா.